எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் பிசாசுனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம திராணி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதில் பிசாசுனுடைய வல்லமை அப்படின்னு சொல்லப்படலை, பிசாசுனுடைய தந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மோசம் போக்கப்படுவது, மோசம் போகிறது, அதுதான் பிசாசுனுடைய தந்திரம். மேலோட்டமாக பார்க்கும்போது அவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அவன் வரும்போது நன்மை செய்கிறவனாக தான் அவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவான். அப்போது அவனை எதிர்க்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா திராணி வேணும். பிசாசனுடைய பெரிய தந்திரத்தில் ஒன்று, அவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு மனுஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் மனது ரீதியாக பிசாசை எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லாதவங்களா அவங்களுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்திடுவான். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு குடிகாரங்க அப்படின்னாலே பிடிக்காது. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக அவருடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாருன்னு வைங்க. ஆரம்ப நாட்கள் அந்த பெண் அதை எதிர்ப்பான், நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடிகாரனோடு கூட வாழ்கிறதுக்கு இவளுடைய மனசு பழகிடும். இப்போது ஒரு நேரத்தில் தன்னுடைய கணவர் குடிச்சிட்டு வரும்போது அந்த ஸ்மெல் அவளுக்கு அருவருப்பாக இருந்திருக்கும். இப்போ அது பழகிரும். அதே மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை கொண்டு வரும்போது, ஒரு போராட்டத்தை கொண்டு வரும்போது அதை எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லாதபடிக்கு அதில் நம்முடைய மனசை அவன் பழக்கப்படுத்திடுவான். நீங்கள் பிசாசுனுடைய தந்திரத்தை எதிர்த்தா மாத்திரம்தான் அவன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவன் போவான். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்ட்டு. அப்போ அவனை எதிர்த்தாதான் அவன் உங்களை விட்டு போவான். அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனை எதிர்க்க முடியாதபடிக்கு அவனை சகிச்சு கொண்டு வாழ்றதுக்கு நம்முடைய மனசை பக்குவப்படுத்திடுவான். விட முடியாத எல்லா பழக்கத்துக்கு பின்னாடியும் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குது. இதெல்லாம் தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சும் மறுபடியும் அதை செய்யும்படி உங்களுடைய மனது ஏவப்படுகிறது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குது. ஒரு பழக்கம் ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னா, ஐயோ நான் இதில் இருக்கிறேன், இந்த பழக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனஸ்தாபப்படுவாங்க. நாளடைவில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது பழகிரும். அது பழகிட்டு அப்படின்னு சொன்னால் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. பிசாசு ஏன் உங்களுடைய மனதை அவன் கட்டுப்படுத்த விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால், எப்படி இயேசுவுக்கு ஒரு நபர் தேவையோ, பூமியில் செயல்படுறதுக்கு இயேசுவுக்கு ஒரு நபர் தேவையோ, அதே மாதிரி பிசாசுக்கும் பூமியில் செயல்படுறதுக்கு அவனுக்கு ஒரு நபர் தேவை. அப்போது நம்மளை அறியாமல் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு நபராக நம்ம மாறிடக்கூடாது.